ஃப்ரைடே மார்னிங் அஸ்வினி ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் வாசலெல்லாம் கூட்டிட்டு மஞ்சள் குங்குமம் நிலை வாசலுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு மஞ்சளோட பச்சை கற்பூரம், அதோட ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கழிச்சிட்டு தான் வாசலில் நிலை வாசலில் மஞ்சள் வைப்பேன் எப்போவுமே. அது 1 வீக்குக்கு நல்ல கமகமன்னு ஒரு வாசனை இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இடமே நல்லா சுத்தமாக ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும். நிலைவாசலில் தான் நம்ம குலதெய்வம் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம குலதெய்வத்தை நம்ம எப்படி பூஜை ரூமை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி நிலைவாசலில் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஃப்ரைடே தவறாமல் இந்த வேலையை மட்டும் நான் பண்ணிவிடுவேன். மற்ற நாள் கூட மற்ற பூஜைகள் பண்ண முடியாட்டியும் ஃப்ரைடே நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் தான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகலாம், வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தோம். கரெக்டாக நம்ம போகிற நேரம் பூஜை நேரம் அழகாக நெய்வேத்தியம்லாம் படித்து சுவாமி சூப்பராக கும்பிட்டாங்க. நம்மளும் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போயிருந்தோம் இல்லையா, சுவாமி கும்பிட்டு திருப்தியாக கிளம்பி வந்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.